தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு அரசியலில் மீண்டும் ஒரு பரபரப்பு. அண்ணாமலை அவர்கள் புது கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. டெல்லியில் போயிட்டு பிஜேபியிலேருந்து விலகிறதுக்கான அந்த கடிதத்தை முறைப்படி கொடுத்துட்டு இங்கே ஒரு மக்கள் இயக்கமாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அரசியல் கட்சி அது பரிணாமிக்கும் அப்படின்ற தகவலாம் வந்துட்டுருக்கு. என்ன நடக்குது சார்? ஏன்னா பிஜேபியில் மாநில தலைவராக அவர் செயலாற்றிய போது தான் அந்த வாக்கு வங்கிலாம் 11% வரைக்கும் போச்சு. அதன் பிறகு இந்த சட்டசபை தேர்தலுக்கு முன்பு அதிமுகவோட கூட்டணிக்கு போகும்போதே அவர் அந்த பாஜக மாநில தலைவர் பதவியிலேருந்து மாற்றப்பட்டார். அதன் பிறகு தேர்தல் பணிகள்னு பெருசாக அவர் தலையிடல. பிரச்சாரம் இறுதி கட்டத்தில் மட்டும் பிரச்சாரத்திலாம் வந்தார். இந்நிலையில் திடீர்னு விலகல். இது ஒரு லாங் டைமாக பிளான் பண்ணதா சார், இல்லை இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் முடிவு பண்ணதா சார்? பாஜகவுடைய தமிழக தலைவர்களில் ஒரு யூனிக் பர்சன் அண்ணாமலைன்னு சொல்லலாம். நீங்கள் எந்த தலைவரும் பெரிய அளவில் ஒரு கவர்ச்சிகரமாக, ஒரு அதிரடியாக, ஒரு டேட்டாஸ் வச்சு ஒரு திமுக அதிமுகவை கடுமையாக எதிர்த்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய ரீச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை. ப்ரொஃபஸர் சீனிவாசன் அவருடைய பேச்சு எனக்கு பிடிக்கும், நல்லா பேசுவார். இன்னும் ஒருத்தர் 2 பேர் சொல்லலாம். அஸ்வத்தாமன் கொஞ்சம் பாயிண்ட்டாக பேசுவார், அது மாதிரி இது. ஆனால் அண்ணாமலை இவர்களையும் தாண்டி ஒரு யூனிக்கு. அப்போ அண்ணாமலை வரும்பொழுதே அவருக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல் என்னென்னா, விஆர்எஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் பதவியை தொடர்ந்து விட்டு வந்தவர்னு. ஆக்சுவலாக அவர் கொண்டு வந்தது ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிப்பார். அந்த கட்சி நான் முதல்வராக வரமாட்டேன்னு ஆரம்பத்தில் ரஜினி சொல்லிட்டார். அதனால் அவர் ஆட்சியை கீழ்ச்சி பிடிக்கிறாங்கன்னா அன்றைக்கி முதல்வராக ஒருவரை கை காமிப்பார். அவர் தான் அண்ணாமலைன்ற மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. அண்ணாமலையை முதலாக பேட்டி எடுத்த பெருமை எனக்கு உண்டு. அது 2 தொகுப்பாக வந்துச்சு, மிகப்பெரிய 2 அவர்கிட்ட பேசியிருந்தோம். அப்போ கேட்டப்போ நான் இவருக்காகலாம் வரலைங்க, எனக்குன்னு சில ஒரு சின்ன ஆட்டுப்பண்ணை ஒரு அந்த மாதிரி தான், பொது சேவைக்கு தான் நான் வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு அவர் ரஜினி கட்சி ஆரம்பிக்கல, அப்புறம் பாஜகக்குள்ளே வந்தார். வந்த புதிதில் கொஞ்சம் தடுமாறினார். பத்திரிகையாளர்கள் கூட மோதல், டேட்டாஸ் சில இதெல்லாம் அவர் தப்பாக சொன்னபோது அதை எடுத்துகிட்டு பெருசாக ட்ரால் பண்ணாங்க. கிட்டத்தட்ட விஜயகாந்த் மாதிரி ஆகலாம் ட்ரை பண்ணாங்க, ஆடு அண்ணாமலைலாம் சொல்லி அந்த மாதிரி ஒரு மட்டமான இதெல்லாம் பண்ணாங்க. அதையெல்லாம் மீறி தன்னை நிலைநிறுத்திக்கிட்டார். பத்திரிகையாளர்களோட நடந்த மோதல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதற்கு பிறகு அவர் லண்டன் போயிட்டு அந்த பயிற்சியெலாம் முடிச்சுட்டு வந்த பிறகு முற்றிலும் மாறுபட்ட ஒரு அண்ணாமலையாக வந்தார். அண்ணாமலை தலைவராக வந்த பிறகு தான் பாஜக இளைஞர்கள்ட்ட போய் சேர்ந்தது. வலதுசாரி இளைஞர்கள் எப்பவும் இருப்பாங்க, ஆனால் அதை தாண்டி பொதுவான இளைஞர்கள் மாற்றத்தை விரும்புகிற, இப்போ சொல்கிறாங்களே அந்த ஜென்சி, அந்த ஜென்சி முதல்ல அண்ணாமலைகிட்ட இருந்தாங்க. அந்த ஜென்சி பலர்கிட்ட இருந்திருக்காங்க. அண்ணாட்ட இருந்திருக்காங்க, அண்ணாமலை வரைக்கும் இருந்திருக்காங்க, பலர்கிட்ட இருந்திருக்காங்க. அது ஒருமுகப்படுத்தப்பட்ட வெற்றியாக மாறினது விஜய்க்கு. அது ஜென்சி மட்டும் இல்லை, பெண்கள், மாற்றத்தை விரும்பின வாக்காளர்கள் எல்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு விஜய் சாதிச்சிருக்காரு. அண்ணாமலைகிட்ட ஒரு பெரிய அந்த டீம் வந்தது. அப்போ அண்ணாமலை காலத்தில் தான் பாஜக போய் சேர்ந்தது. மத்திய அரசுடைய திட்டங்கள் அதெல்லாம் கரெக்டாக விவரித்து பேசுகிறது, இந்த மாதிரி பல விஷயங்களில் டேட்டாஸ் வச்சு அடிக்கிறது. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு, நீ மரியாதையாக பேசுவேன், நான் மரியாதையாக பேசுவேன். நான் அந்த அளவுக்கு அவர் அந்த ஒரு அண்ணாமலைனா ஒரு கெத்துன்ற அளவுக்கு இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துட்டார். ப்ரெஸ்ஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவார். அதுவும் கரெக்டாக அதுக்கப்புறம் அது தன்னுடைய பயிற்சி மூலிமா அது கொண்டு வந்துட்டார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் இந்த அரசியல் ரீதியாகவும் இது இல்லாமல் அண்ணாமலைக்குன்னு தனி இப்போ வராகி தான் இருக்கும். இப்போ நயினார் நாகேந்திரன்ட்டு என்ன ஃபெயிலியர்னால் வராகி என்ன சொல்லுதோ அதை செஞ்சுக்கிட்டு இருப்பார். அது சரியில்லை. உங்களுக்கு ஒருத்தர் ஒரு கோல் நிர்ணயிச்சுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் தலைவர் வந்தீங்கன்னா அந்த கோலுக்கு ஈக்குவலாக இல்லாட்டி அதை தாண்டி போகணும். நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா அண்ணாமலை இங்கே கோல் செட் பண்ணிட்டார், நீங்கள் இங்கே இருக்கீங்க. அதாவது அண்ணாமலைக்கு முன்பு இருந்த மாநில தலைவர்கள்லாம் திமுகவையோ அதிமுகவையோ இந்த மாதிரி கடுமையான விமர்சனங்கள்லாம் யாரும் முன்வைக்க மாட்டாங்க. கடுமையான விமர்சனத்தை இவர் கடுமையான விமர்சனங்கள், ஊழல் வழக்குகள், ஃபைல்ஸ்லாம், டிஎம்கே ஃபைல்ஸ் 1.12லாம் அதுலேயும் சில விமர்சனங்கள்லாம் உண்டு. அவர் திமுகவோட நெருக்கமானது, இந்த விமர்சனங்கள்லாம் உண்டு. ஆனாலும் அதை அப்பப்போ அவர் முறியடிச்சிடுவார். விமர்சனம்னா அண்ணாமலை வச்சா அவங்க தொண்டர்களே என்னென்னா அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் போய் அவர் எதிர்ப்பில் தான் உறுதியாக இருந்தான்ற அளவுக்கு அவருடைய விஷயங்கள் மூமெண்ட்லாம் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி நான் சொல்கிற அந்த அவருடைய வார் ரூம் அது ரொம்ப முக்கியம். அது ஸ்பெஷல். நீங்கள் இன்றைக்கி திமுக தான் ஐடி விங்கில் பெரியது. இவர்கள் கட்சி ஆரம்பித்தோன்னே தான் இவருடைய விர்ச்சுவல் வாரியர்ஸுடைய பவர் தெரிஞ்சது. அதையும் தாண்டி அந்த இவர் ஜெகதீஷ் வச்சுருக்க அந்த அந்த ரூட்டெல்லாம் அப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சது. ஆனால் அதுக்கு முன்பே இவருடைய இது போய் இது பண்ணுறது. அண்ணாமலை
உங்களுக்கு உடனே ரியாக்ட் பண்ணுறது ஒரு விஷயத்தில். அண்ணாமலை தான் சில விஷயங்களை சொல்லுவார். எப்படி அன்புமணி ராமதாஸ் தான் சில விஷயங்களை சொல்லுவாரோ அது மாதிரி அண்ணாமலை தான் சொல்லுவார். அண்ணாமலை தான் அவர் வந்து அன்புமணி ராமதாஸையும் சீமானையும் கலந்த கலவையாக தான் நான் பார்க்குறேன். சீமான் அடித்தார்னா தனியாக நெத்தியடியாக இருக்கும் ஒரு விஷயத்தை அவர் தொடர்றது. சேம் அண்ணாமலை இது ப்ரெஸ் மீட்டும் அப்படி இருக்கும். அன்புமணி ராமதாஸுடைய அறிக்கை எப்படி இதுவாக இருக்குதோ அந்த மாதிரி அண்ணாமலையுடைய ட்விட்டர் அறிக்கையும் அந்த மாதிரி இருக்கும். அப்போ ரெண்டும் கலந்த கலவைன்றப்போ இளைஞர்கள் மத்தியில் நல்ல ரீச். இதில் அவர்கிட்ட ஏற்றுக்கொள்ளாத விஷயம் என்னென்னா, ஒரு கூட்டணி தலைவராக கூட்டணி கட்சிகளை மதித்து அந்த கூட்டணியை வலுவாக கொண்டு போயிருக்கணும். 2022 அதில் ஃபெயிலியர். அது கூட்டணி பிளவுக்கு போய் அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பெரிய பிரச்சனை 0. அது பாஜக தலைவர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியது. அதிலிருந்து அண்ணாமலைக்கு ஒரு சரிவு ஆரம்பிச்சது. அதன் பிறகு நயனா நாகேந்திரன் கொண்டு வந்தாங்க. இந்த இது அண்ணாமலை ஒதுங்கியே இருந்தார். பல விஷயங்களில் அவரோட இணைஞ்சு போய் தன்னை யூனிக்காக வச்சுக்கிட்டார். சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க அண்ணாமலை அவர்கள் அந்த கூட்டணி விஷயத்தில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்கணுன்ட்டு. அதை தாண்டி இன்னொரு குற்றச்சாட்டும் விமர்சனமும் வைக்கிறாங்களே, அண்ணாமலை அவர்கள் பாஜக மாநில தலைவராக வந்தது பிறகு இந்த பாஜகவில் இருந்த பிராமின் லாபியை வந்து உடைச்சதில் மிகப்பெரிய அளவு பங்கு அண்ணாமலைக்கு இருக்குது. இவர் வந்த உடனே நிறைய தலைவர்கள் வந்து ஓரம் கட்டினாரு அப்படின்ற விமர்சனம் இருக்குது. மைனஸும் இருக்குது. பாஜகனாலே நீங்கள் ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியை சொல்லுவாங்க பார்ப்பனர்கள் கட்சின்னு. ஏன்னா அந்த காலத்தில் படித்தவர்கள், அந்த படிக்க வாய்ப்பு கிடைத்தவர்கள் பிராமணர்கள். அப்போ அவர்களில் நல்ல விஷயம், ஒரு இடதுசாரி சிந்தனையாளர்கள் அதிகம் பேர் பிராமணர்களாகவே வந்தார்கள். அவர்கள் கட்சி தலைவர்களாக இருந்தாங்க. அப்போ அந்த கட்சி ஐயர் கட்சி அப்படின்ற மாதிரி போச்சு. பாஜகவுக்கும் அதே பிரச்சனை. இவர்கள் தான் வர முடியும், வேறு யாரும் வர முடியாது. ஒரு கிருபாநிதி வந்தார், ஒரு லட்சுமணன் வந்தார், மற்றபடி பாரு இவர் வந்தார் அவர் வந்தார்னாங்க. அண்ணாமலை ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலேருந்து வந்தார். உங்களுக்கு மோடியே அந்த இதுதான். பாஜகவுடைய வடிவங்கள் மாறிக்கிட்டே வருது. அதில் தமிழ்நாட்டில் அண்ணாமலை வந்தார், அந்த சில விஷயங்களை உடைச்சார். ஆனால் ஸ்தாபனன்றது ரொம்ப முக்கியம். ஒரு தலைவருக்கு கட்சி ஸ்தாபனம் ரொம்ப முக்கியம். எல்லாரையும் ஓரங்கட்டிட்டு நீங்கள் கட்சி கொண்டு போக முடியாது. அதே மாதிரி ரவுடிகள் கண்டவர்களை கட்சிக்குள்ளே கொண்டு வந்ததும் ஒரு சரியான போக்கா இல்லை. இதையெல்லாம் கழிச்சிட்டு கூட்டணி கட்சிகளுடைய அந்த கூட்டணி தர்மத்தை மதிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் ஆட் பண்ணிக்கிட்டாருன்னா அண்ணாமலை ஒரு பெரிய லீடர் வருங்காலத்தில். அப்போ இந்த மைனஸ்லாம் அவர்கிட்ட இருந்தது. இது எல்லாத்தையுமே அவர் கட்சி ஸ்தாபனம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரி பண்ணணும். இப்போது அந்த ஒரு அமைதியாக அரசியல் இருந்தப்பயே அவர் மேலே என்ன விமர்சனம்னா, இவர் பாஜக போயிட்டு நிறையா சம்பாதிச்சிட்டாரு, சொத்து சேர்த்துட்டாரு, கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு மேலே சம்பாதிச்சிட்டாரு. இவர் வந்து கோயம்புத்தூரில் தோட்டம்லாம் வாங்கி போட்டிருக்காரு. அதுவும் வந்து ஒரு விமர்சனமாக வந்துட்டு இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி விமர்சனங்களும் அவர் மீது இருக்கிறது. அதற்கு அவர் தான் பதில் சொல்லணும். இல்லையா மத்திய அரசு ஒரு வேளை இதற்கு பிறகு நீங்கள் பாஜக விட்டு போயிட்டீங்க, ஒரு வேளை அவர் டைரெக்டாக ராஜினாமா பண்ணிட்டு வராங்கன்னா, ஒரு வேளை நடவடிக்கைன்னு போனாங்கன்னா அது என்னன்னு தெரிய வரும். ஆனால் அந்த விமர்சனம் பற்றி அவர் தான் பதில் சொல்லணும். நம்ம அதில் போய் ரொம்பலாம் இது பண்ணிக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அது அந்த குற்றச்சாட்டும் அவர் மேலே இருக்குது. திமுக அமைச்சர் நீங்கள் சொன்னீங்களா சார், ஆல்ரெடி திமுக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மீது நிறைய பேர் கூட வந்து ஒரு நெருங்கிய தொடர்பில் இருந்தார். நிறையா பேர் மேலே இடி ரைட்ஸ் வரதெல்லாம் வந்து இவர் தான் வந்து கண்ட்ரோலில் வச்சுருந்தார் அப்படின்ற விமர்சனமும் இருக்குது. இல்லை அப்படின்ற விமர்சனமும் இருக்குல்ல. விமர்சனம் அந்த மாதிரி இல்லை. அவர் மேலே என்ன விமர்சனம்னா, இவர் சொன்னால் இடி ரைடு வரும் அப்படின்னு. ஆக்சுவலாக இடி ரைடு வர்றது அவருக்கு தெரியும், சில சட்ட விஷயங்கள் தெரியும். நம்மளே கூட சொன்னோம் ரைடு வரப்போகுது, இது வரும் இதில் வரும்னு. அதையும் தாண்டி அவர்கள் பல விஷயங்களை சாதித்து கொண்டார்கள். திமுக சட்ட போராட்டம் நடத்தி நிறுத்தினாங்க, வேறு சில விஷயங்களை நிறுத்தினாங்க. அதனால் அதெல்லாம் வந்து பாஜகவுக்கும் அதில் சேர்த்து பங்கு இருக்குது. ஆனால் அண்ணாமலை திமுக தலைவர்கள் சிலரோடு நெருக்கமானார் அப்படின்றத அவர் மேலே விமர்சனம், அதை மறுக்க முடியாது. அதை வருங்கால நடவடிக்கைகளை அவர் மாற்றிக்கலாம். அதை அவர் வந்து ஸ்பீடப் பண்ணி அவர் கொண்டு போனார்னா மாற்றலாம். இது எல்லாவற்றையும் மாற்றி கொண்டு வந்தால் அவர் நிற்கலாம். அதையும் மீறி நான் பழைய பாணியில் தான் போவேன் அப்படிதான்னா 10-11 முடிவு பண்ணுவாங்க. ஓகே, இந்த நிலையில் இப்போது டெல்லி போய் ரிசைன் பண்ணுறதுக்கான அந்த கடிதத்தை ரீசனோட சொல்லி பாஜக தலைவரையும் தேசிய தலைவரையும் இப்போது உள்துறை அமைச்சரையும் அடுத்து பிரதமரை சந்திக்கிறதாகவும் தகவல் இருக்குது. ஒருத்தர் மாநில அரசியலிருந்து ஒரு தேசிய கட்சியிலேருந்து விலகிறாரு, அதை ப்ராப்பராக போய் எல்லார்ட்டையும் முறைப்படி அறிவிச்சுட்டு விலகிறாரு. இது என்ன நடக்குது? கட்சியிலேருந்து விலகிற மாதிரி இருந்தால் ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு நான் வந்து இந்த கட்சியிலேருந்து விலகிறேன் அப்படின்னு தான் வந்து நம்ம கடந்த கால அரசியலில் பார்க்கக்கூடியது. ஆனால் ஒருத்தர் ப்ராப்பராக போய் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு விலகிறாருன்னா என்ன நடக்குது? இது எதை நோக்கி போகுது? பிஜேபி இதை எப்படி அனுமதிக்கிறாங்க? ஃபஸ்ட்டு ஒரு மாநில அரசியலில் முக்கியமான தலைவராக இருந்தவர் வெளியேறதை பிஜேபி இந்த கட்சி தமிழ்நாட்டில் இருக்க சுச்சுவேஷனில் அனுமதிப்பாங்களா? இது போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்குல்ல சார். ஒரு ஆளை நீங்கள் இருந்து தான் ஆகணும்னு எப்படி சொல்ல முடியும்? ஒன்று.
ரெண்டாவது அவருடைய அங்கீகாரம் போயிடுச்சு, தலைவர்லேருந்து தூக்கிட்டாங்க. மற்ற விஷயங்கள் வேணான்றாருன்னா அதுக்கு இப்படி தான் வச்சுருப்போம், ஆனால் நீ இருக்கணும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வியில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, பழைய நடைமுறை அதுன்னா புதுசாக எதுவும் நடைமுறை கொண்டு வரக்கூடாதா? முறைப்படி போயிட்டு சொல்லிவிட்டு நல்லபடியாக கிளம்பக்கூடாதா? அது நடக்கும். சில பேர் கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆவாங்க, பல பிரச்சனைகள் இருக்கும், ஆனாலும் டீசெண்டாக சொல்லிவிட்டு ரிலீவ் ஆகிட்டு போவாங்க. பழைய ஆட்களோடையும் தொடர்பு வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாதா? மாற்றம் எங்கேருந்தெல்லாம் வரலாம்ல. இல்லை ரெடி பண்ணி அனுப்புகிறாங்க அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? கூட ரஜினிகாந்தையும் சேர்த்து விட்றாங்க அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? அதனால் எல்லாம் இருக்குன்றதை போக போக தான் தெரியும். ஒருவேளை அண்ணாமலை தனியாகவே ரிசைன் பண்ணிட்டு வந்து கட்சி ஆரம்பித்தாலும் அந்த குற்றச்சாட்டை வந்து நீங்கள் அண்ணாமலை மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஏன்னா நீங்கள் இப்போ அண்ணாமலை விலகிறாருன்னா அண்ணாமலை மட்டும் விலக மாட்டார், கட்சியிலேருந்து ஒரு அணியினரே வந்து அவர் பின்னாடி போவாங்க. அப்படி போகும்போது அது கட்சிக்கு பெரிய இழப்பு தானே. பாஜக என்ன பெருசாக இருக்குதுன்னு இழப்புன்னு தமிழ்நாட்டில் சொல்கிறேன். அதனால் பெரிய அளவில் ஒரு கிராமங்கள் வரைக்கும் பெரிய அளவில் பூத் கமிட்டி மெம்பர்ஸ் இதெல்லாம் அண்ணாமலை காலத்தில் நடந்தது. கிராமங்கள் வரைக்கும் போனதெல்லாம் இப்போ அவர் வளர்கிறாரு, அப்படியே அணியாக உள்ளே வர்றாங்கன்னா அது அண்ணாமலைக்கு லாபம், பாஜகவுக்கு நஷ்டம்தான். பாஜகவுக்கு அதுக்கப்புறம் இன்னொரு லீடர் வந்து தூக்கி நிறுத்தணும். நீங்கள் காங்கிரஸில் நடந்ததுன்னு நினைக்கிறேன், ஆந்திராவில் யாரோ போயிட்டு ஒன்றும் இல்லாமல் போன பிறகு ராஜசேகர் ரெட்டி வந்து தூக்கி நிறுத்தினார் காங்கிரஸை. அந்த மாதிரி ஏதாவது நடந்தால்தான் பாஜக இங்கே தலை எடுக்க முடியும். பாஜக தமிழக தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் உங்களுக்கு சில பேரை வளர விட மாட்டாங்க, சில பேர் வந்து எதுக்குமே இது இல்லாமல் இருப்பாங்க. நீங்கள் இப்போ நயினார் நாகேந்திரனே எடுத்துட்டிங்கன்னா இந்த பீரியட்லலாம் எவ்வளோ விஷயங்கள் எனக்கு என்னென்னு முன்னாடி சிஎம் ஸ்டாலின் இறங்கி அடித்தார், அதெல்லாம் பதிலே சொல்லலை. இவங்க அண்ணாமலை உட்காந்து பதில் சொல்லியிருந்தார். நம்மளை மாதிரி ஆட்கள் என்ன அவங்க இப்படி பேசுகிறாங்க, இதெல்லாம் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு பதிவு பண்ணியிருந்தோம். அப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் தப்புன்னு சொல்லி அது தப்பு கடன்னு பரவிக்கிட்டு இருக்கும். அது இல்லை இதுதான் சரின்னு சொல்கிறதுக்குள்ளே தப்பும் போய் சேர்ந்துடும். நீங்கள் அதுக்கே போராடணும். ஆனால் அந்த போராட்டம் கூட நடக்கலை, தப்புன்றது நல்லா பரவி நிற்கிது. இப்படி தான் பாஜக பற்றிய பல விஷயங்கள். குறிப்பாக அந்த தேர்தலுக்கான 27 தொகுதிகள் பெறதில் அந்த தொகுதிகள்லாம் வந்து இவர் கேட்டுப்பட்ட தொகுதிகளே சரியில்லாத தொகுதிகள் என்றும் ஒரு விமர்சனமும் இருந்துச்சு. நான் சொல்கிறது மத்திய அரசுடைய விஷயங்களை. மகாராஷ்டிராவில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடை அப்போதைய தேசியவாத காங்கிரஸ் இவர்கள் இருந்ததில் கொண்டு வராங்க. 5% அதை நடைமுறைப்படுத்தலை. அது சட்ட வடிவமாக மாற்றி அதை நிறைவேற்றி அது மத்திய அரசுக்கு அனுப்பிச்சு இந்த மாதிரி லாங் ப்ராசஸ். ஏன்னா இடஒதுக்கீடுன்றது அது பொதுப்பட்டியல் வரைக்கும் கொண்டு போகணும். அதை இவர்கள் ஃபாலோ பண்ணல, அறிவித்து அப்படியே விட்டாங்க. ஆனால் அதுக்கான ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த படிவங்கள் அதுக்கு ஒரு பேர் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குது. அடுத்தடுத்து வர அரசும் வர கோர்ட்டில் கேஸ் போகுது, கோர்ட்டு தள்ளுபடி பண்ணிடுது. அந்த இடஒதுக்கீடுன்றது சரியான நடைமுறையில்னு ரத்து பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பிரச்சனைகள்லாம் தொடரும் பொழுது முறையான அரசாணை போட்டு இப்போ வந்த ஃபட்னாவிஸ் அரசு அதை நீக்கிறாங்க. ஆனால் நடைமுறையில் அது அப்போவே 2014 அப்புறமே போச்சு. அது இதை எடுத்துக்கிட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் அப்போதைய முதலமைச்சர் ரம்ஜான் நோன்பு ஆரம்பிக்கிற அன்றைக்கி அது நடக்குது. பரிசு பாஜகவுடைய பரிசு இஸ்லாமியர்களுக்குன்னு எங்கேயோ மகாராஷ்டிராவில் நடக்கிறத இங்கே அவர் போட்டு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே இஸ்லாமியருக்கு பாஜக துரோகம் பண்ண மாதிரி ஒரு இதை சொல்கிறாரு. அப்படி சொல்லும் பொழுது அதை எதிர்த்து இங்கே சொல்லணும்ல என்ன நடந்துச்சுன்னு. நம்ம உட்காந்து பத்திரிக்கையில் இதில் பதிவு பண்ணுறோம், ஏன்னா உண்மை தெரியுது, பதிவு பண்ணுறோம். ஒரு பாஜக தலைவர்கள் அதை பற்றி பேசலை. இதுதான் இது இப்போ அந்த மாதிரி இடங்களில் இவர் டேட்டாவோடு சேர்ந்து அடிப்பார். அது வந்து இவருக்கு பெரிய அளவில் ஒரு கூட்டத்தை கொண்டு வந்தது. இப்போ இவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா இந்த இதை அப்படியே ஷிஃப்ட் ஆகும், பாஜக அப்படியே இருக்கும். இவர் களத்தில் இவர் களம் ஆடணும். அப்போ ஒரு சேர டிஎம்கே ஏடிஎம்கே தாவேகா, குறிப்பாக தாவேகா ஆளுங்கட்சி அடிக்கிறது இதெல்லாம் கொண்டு போகும்பொழுது அவருக்கான ஒரு இதை கொண்டு வரலாம். அது எந்த அளவுக்கு சாத்தியன்றது அவருடைய உழைப்பை பொறுத்து தான். இல்லை சார், இப்போது அந்த கட்சி இப்போ ஆரம்பித்து ஒரு அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் அந்த பயணிக்கிறதுக்கான ஸ்கோப் எந்த அளவுக்கு இருக்குன்னா, இப்போ தாவேகா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டாங்கன்னா விஜய் அவர்களுக்கு இருந்த அந்த ஒரு திரை பின்புலம் அது மட்டும் இல்லாமல் அந்த மக்கள் இயக்கம் அவங்களுக்கு வந்து ஒரு ரசிகர் கூட்டம் இருந்துச்சு, ஒரு தொண்டர்கள் இருந்தாங்க. ஸோ அதை வச்சு இன்றைக்கி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஆனால் இப்போது அண்ணாமலை அவர் ஆரம்பிக்கிறாருன்னா அவருக்கு அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்க போகிறதில்ல. அது இல்லாமல் இப்போது விஜய் அவர்களுக்கு பின்னாடி இருக்க அளவுக்கு கூட்டம் வந்து அண்ணாமலை அவர்களுக்கும் வருமா அப்படின்றத வந்து அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி தான். இருக்காங்க, இளைஞர்கள் கூட்டம் இருக்காங்க, ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது இந்த அளவுக்கு இருக்காங்களான்றது. அந்த ஒரு அரசியல் கட்சியாக கொண்டு போது இளைஞர்கள் 3 பேர் தான் இருக்காங்க அன்றைக்கி. விஜய், உதயநிதி, இப்போ அண்ணாமலை வந்தார்னா அண்ணாமலை. அதிமுகவில் இவர் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இருக்காங்க.
அப்போ இந்த 4 கட்சிகள் தான் வேகமாக போவோம். சீமான் அவருடைய பாதையில் அவர் போய்கிட்டு இருப்பார். அவர் நேரடியாக கூட்டணி அரசியலுக்கோ இல்லை வேறு அரசியலுக்கோ அவர் வரமாட்டார். அதனால் அது வராத வரைக்கும் நம்ம வந்து அவருடைய பர்சன்டேஜ் தான் இருக்கும், கூடும் குறையும், அவ்வளோதான். இப்போ அண்ணாமலை வர்றாருன்னா அண்ணாமலை எப்படி கட்சியை கொண்டு போக போகிறாருன்னு ஒன்று இருக்குது. நல்லா வேகமாக போகுதுன்னா நீங்கள் இப்போ தமிழக அரசியலில் 2 பெரிய கட்சிகள் இருக்குது. அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கிறார், இளைஞர்கள் வர்றாங்க, கட்சி வேகம் எடுக்குதுன்னா 2 கட்சியில் ஒரு கட்சியில் காலியாகும், ஒரு கட்சி காலியாகும். இல்லைன்னா 2 கட்சியிலிருந்தும் அணியாக கூட்டங்கள் வர ஆரம்பிக்கும். அப்போ அண்ணாமலை வெர்சஸ் விஜய் அப்படின்னு போச்சுன்னா மற்றவர்கள் அடுத்த பட்சமாக போவாங்க. அந்த ஒர்க்கை செய்ய வேண்டிய பொறுப்பு அண்ணாமலைக்கு இருக்குது. வெறுமனே அறிக்கைகள் பேட்டிகள் இல்லை, அரசியல் இயக்கமாக அதை மாற்றுறது, மற்ற நடைப்பயணம் கஷ்டப்படணும், சும்மாலாம் கொண்டு வர முடியாது. ஒரு ராஜசேகர் ரெட்டி யாத்ரா போய் தான் மாற்றி கொண்டு வந்தார். அந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்படணும். அப்படி வரும் பொழுது அதே ஜென்சி, அதாவது கல்ட்டு ஃபாலோவர்ஸ் விஜய்க்கு இருக்கிற அந்த ஃபாலோவர்ஸ் இல்லை. நான் சொல்கிறது ஜென்சின்றவங்க அவங்க எல்லா காலத்துலேயுமே மாற்றத்தை விரும்பினவங்க. அண்ணா காலத்தில் மாற்றத்தை விரும்பி வந்தவங்களும் ஜென்சி தான். அன்றைக்கி வேறு பேராக இருக்கலாம், இல்லை அன்றைக்கி கண்டுபிடிக்காமல் இருக்கலாம். இளைஞர்கள் அடுத்து எம்ஜிஆரை வெளியேற்ற பொழுது எம்ஜிஆர் பின்னாடியும் அதே ஜென்சி கூட்டம் இருந்தது. அதே மாதிரி வைகோ வெளியேற்றின பொழுது வைகோ பின்னாடி ஒரு பெரிய ஜென்சி கூட்டம் இருந்தது. ரஜினி வந்து வாய்ஸ் கொடுத்த பொழுது ரஜினியுடைய ஜென்சி கூட்டம் திமுகவுக்கு அப்படியே மாறிச்சு. ஜெயலலிதா இளம்பெண்கள் இளைஞர்கள் பாசறை கொண்டு வரும்போது அது ஒரு அப்படி செக்ஷன் இருந்தது. சீமான் அவர்கள் வந்த பொழுது அவர் பின்னாடி ஜென்சி கூட்டம் இருந்தது. அண்ணாமலை வந்த பொழுது அவர் பின்னாடி ஜென்சி கூட்டம் வந்தது. கமல்ஹாசன் வந்த பொழுது 8% அவர் பின்னாடி ஜென்சி கூட்டம் வந்தது. அப்படியே அவர்கள் மாற்றத்தை விரும்பி ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த திராவிட கட்சிகள் வேண்டாம்னு மாற்றத்தை விரும்பினவர்கள் தான் சீமானுக்கு 8%, மாற்றத்தை விரும்பினவர் தான் கமல்ஹாசனுக்கு 8%, மாற்றத்தை விரும்புகிறவர்கள் தான் அண்ணாமலை பின்னாடி இருந்த பாஜகவுக்கு 11%. அப்படி தான் மாற்றத்தை விரும்பிகிட்டே இருக்காங்க. அவர்கள் மாற்றத்தை விரும்பி விரும்பி கமல்ஹாசன் போய் எங்கள் காவலாளியாக சேர்ந்துட்டார், அண்ணாமலை போயிட்டு ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். சீமான் வந்து யாரை எதிர்க்கணுமோ அதை விட்டுட்டு விஜய் எதிர்த்துக்கிட்டு இருக்காரு, இன்னொன்று கூட்டணிக்கு போக மாட்டேங்கிறாரு, இவர் ஜெயிக்கிற மாதிரி தெரில, ஓட்டு மட்டும்தான் வாங்குவார். இந்த மாதிரிலாம் வரும்பொழுது ஒரு சிக்கல் வருது. அப்போ அந்த இளைஞர்கள் வந்து தடுமாறிட்டு தான் இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் விஜய் வராரு. விஜய் வரும்பொழுது அவருடைய ஃபாலோவர்ஸ் ரசிகர்கள் கூட்டம் ஒரு பக்கம், திரை கவர்ச்சி அது ப்ளஸ்ஸு அவர் 2 கட்சியிலுமே அடிக்கிறார். அதில் ஒரு கட்சியை நான் கண்டுக்கவே இல்லை, இந்த கட்சியை தான் நான் அடிக்கிறேன்னு ஆளுங்கட்சி அடிக்கிறார், கரெக்டாக கொண்டு போகிறார். ஏற்கனவே அவருடைய மக்கள் மன்றம் மக்கள் மத்தியில் போனதுனால பெண்கள் மத்தியில் இந்த உதவிகள் மற்ற விஷயங்கள் இருக்குது. திமுகவை விரும்பாத ஆன்டி இன்கம்பன்சி நம்ம அவங்களுக்கு போகணும்னு நினச்சோம், இவருக்கே அது அப்படியே மொத்தமாக வருது. அப்போ அந்த பெண்கள் அப்புறம் மாற்றத்தை விரும்புகிற ஒரு செட்டு இருப்பாங்க எலெக்ஷன் டைமில். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒரு டாக் ஓடிச்சு, எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் தாவேக்கான்றாப்பா, தாவேக்கா அவர்களை ஜெயிச்சிருமோ அப்படின்னு. அந்த மாற்றம் தான் ஒரு உளவியல் ரீதியாக ஒரு 10% வாக்காளர் அப்படியே கொண்டு மாப் மென்டாலிட்டி. அப்போ இது எல்லாம் சேர்ந்து விஜய்க்கு நிற்கிது. இவர்கள் திமுக தோத்ததுக்கான காரணத்தை விட்டுட்டு ஜென்சி காரணமாகத்தான் ஜெயித்தார்கள்னு அதில் ஒரு பார்ட் ஜென்சி. நீங்கள் விஜய் ரசிகர்கள் தனி, அதில் ஜென்சிகள் இருப்பாங்க, அவன் எந்த காலத்துலேயும் மாற மாட்டான். இன்னும் 15 வருஷம் ஆனாலும் விஜய் தான் ஓட்டு போடுவான். ஆனால் அந்த ஜென்சி வந்து அப்படி கிடையாது, மாறிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு அண்ணாமலை ரொம்ப வேகமாக இருந்தால் விஜய் ஆட்சி ஒரு டிஎம்கே ஆட்சி மாதிரியே ஒரு மாதிரி இருக்குது, பிரச்சனையில் போய்கிட்டு இருக்குன்னா டக்குன்னு மாறுவோம். அன்றைக்கி யார் அதை கையில் எடுக்கிறாங்களோ அவங்க பின்னாடி போவோம். ஏற்கனவே அவருக்கு அந்த அனுபவம் இருக்குது அண்ணாமலைக்கு. அப்போ அந்த மாதிரி பெண்கள் மற்ற பொதுவான வாக்காளர்களை மாற்றுறது ரொம்ப நேரம் ஆகாது. நீங்கள் இறங்கி அடிச்சிங்கன்னா வந்துடுவாங்க. அதுக்கு கட்சி ஸ்தாபனம் தேவை, மாநிலம் முழுவதும் கிளை தேவை. அதுக்கு சுற்றுப்பயணம் பண்ணணும், கட்சியைக்கான கொடி ஏற்றுறது, அதெல்லாம் கலைஞர் ஸ்டைல் தான். இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணால் நீங்கள் ஸ்ட்ராங்காக நின்றுலாம். இல்லை சார், வழக்கமாக தமிழ்நாட்டில் ஒரு புதுசாக ஒரு அரசியல் கட்சி வந்தால் அவங்கள வந்து இந்த பிஜேபியோட பி டீம்னு சொல்லி விமர்சிக்கிற பழக்கம். பிஜேபியிலேருந்தே ஒருத்தர் வந்து கட்சி ஆரம்பித்து வராருன்னா அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு காவி சாயம் இருக்குல்ல, அது எப்படி சார் அதை வந்து இங்கே நியூட்ரல் பண்ணால் தானே இங்கே சக்ஸஸ் ஆக முடியும்? அதுதான் இப்போ ஆதவர்ஜுனா போன்றவர்கள் பேசுவாங்க, திமுக அடித்து இறங்கும், பாஜக இது ஏடிஎம்கேவும் அடித்து இறங்கும். ஆனால் ஏடிஎம்கேல அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா கூட பாஜக இருக்கும். டிஎம்கேவும் இவங்களும் பண்ணுவாங்க, டிஎம்கேவுடைய ஐடிவிங்க அதெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் சமாளிச்சிருவாப்புல. நீங்கள் ஜனங்களுக்கு நீங்கள் யார் இப்போ விஜய்க்கு எதிராக அந்த கரூர் மேட்டர்லேருந்து எவ்வளோ விஷயங்கள் பேசுனாங்க. ஆனால் கோவத்தை வந்து தொட்ட உடனே ஜனங்க கண்டுக்கலையே, ரைட்டு ஓகேன்னு அடிச்சிட்டாங்கல்ல. அதனால் நீங்கள் என்ன நான் விசாரித்தேன்,
5 கடிதம் கொடுத்துருக்காங்களான்னு அவங்க நெருங்கி ஆதரவாளர்கிட்ட கேட்டால் ஆமான்றாங்க. அது ஒரு வேளை உண்மையாக இருந்தால் வரவேற்போம், வாழ்த்துவோம், வரட்டுமே. நல்லா ஒரு சுவாரஸ்யம் இருக்கும்ல நமக்கு. சார் இப்போது நீங்களும் பேசிக்காக ஒரு ரஜினி ரசிகர் என்பதால் கேட்கிறேன். கட்சி ஆரம்பிக்கிறாரு, இப்போ ரஜினி ரசிகர்கள் ஒரு கூட்டம் இருக்காங்க இங்கே. ஸோ அவங்களுடைய வாக்குகள், அவங்களுடைய ஆதரவு இங்கே அண்ணாமலைக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக வலதுசாரி ரஜினி ரசிகர்கள் பெரும்பாலும் வலதுசாரி சிந்தனை கொண்டவங்க தான். அதை தாண்டியும் இருக்கிறார்கள். பெரிய அளவில் ரஜினி ரசிகர்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய இப்போ ரஜினியை ஆதரிக்கிறாரு, ஒரு புது மாற்றம். இப்போ இறங்கினோன்னா கட்சி ஆரம்பிச்சோன்னே இறங்கினோன்னா தாவேக அடித்தா பேக் ஃபயர் ஆகிடும். அப்போ அதுக்கேற்ற மூலை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறாங்க. ரஜினி போன்றவர்களும் ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு மாற்றமாக அண்ணாமலைக்கு ஒரு வரும்போது ஒரு பம்பர் ப்ரைஸ் மாதிரி ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா இவர்களுக்கும் ரஜினிக்குமே ஆகாது. இந்த திமுக அதிமுக கூட்டணிக்கே ரஜினி தூதுவராக செயல்பட்டார்னு ஒரு இதை பற்றிக்கு போட்டாங்க. ரஜினி அதை மறுத்ததுக்கப்புறமா அந்த டாக்ஸ் போயிட்டு அது எப்படி ஒன்ஸு உழுந்துச்சுன்னா உழுந்தது தான். உன் வீட்டுக்குள்ளே ஏன் வந்தான், அவர் சும்மா பேசிட்டு போய் வந்தார், அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு கள்ள தொடர்பு இருக்குன்னா முடிஞ்சது கதை. எப்படி தான் நிரூபிப்பீங்க? அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் அவருக்கு இருக்குது. அவர் இப்போ அண்ணாமலையை வாழ்த்துறாருன்னா அவருக்கு ஓப்பனாக வாழ்த்தலாம். ஏன்னா பிஜேபிக்கு போனால் தான் ரஜினிக்கு பிரச்சனை. ரஜினிக்கு எல்லா மட்டத்திலும் நண்பர்கள் இருக்காங்க. அப்போ அவர் அண்ணாமலையை வரவேற்கிறாருன்னா அது ப்ளஸ் பாயிண்ட் அண்ணாமலைக்கு. இப்போ நாங்கள் இப்போ நீங்கள் கேட்டிங்களா ரஜினி ரசிகரானா, ரஜினி ரசிகராக இருந்தப்பவே ரஜினியுடைய அரசியலை ஏற்றுக்கல நாங்கள். ஏன்னா வரும்போதே வலதுசாரி அரசியலில் வராரு. இன்னொன்று அது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே அவர்கிட்ட இல்லை. ரொம்ப லேட்டு. 2017 அப்புறம்லாம் ரொம்ப லேட்டு. எல்லாம் சுகர் பேஷண்ட் ஆகிட்டாங்க. அதை சொல்லுவானே, நம்மளுக்குன்னு வேணா வருவான் அப்போ அடிப்போம் அப்படின்னு அந்த மாதிரி ஆகிட்டாங்க. அதனால் அந்த வேகம் இவர் வர்றது கரெக்டு. இறங்கி அடிக்கிறான்ல, யங்ஸ்டர்ஸ் உட்காந்து இது பண்ணுறாங்க. அடுத்தடுத்து நிற்கிது கீழே. சுல்லான்னு சொல்லுவாங்களே, அந்த சுல்லான்னு முதல் கொண்டு ரெடியாகிறான்னு. அதனால் அதை இவருக்கு லாபம். ரஜினிக்கு அது மைனஸ்ஸு. உடல்நிலை மற்ற விஷயங்கள் கரெக்டாக ஒதுங்கிட்டார். இப்போ இந்த இளைஞர் வர்றாருன்னா நான் நினச்சது இவரை தான். ஒருவேளை நான் கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சிருந்தா இவரை தான் முதலமைச்சராக நினச்சிருப்பேன். இப்போ இவரே கட்சி ஆரம்பித்து என்னுடைய ஆதரவு இவருக்கு தான் அப்படின்னா தலைகீழாது. அது வேறு மாதிரி மாறும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் பல விஷயங்கள் இருக்குது. சாதகமும் இருக்குது, பாதகமும் இருக்குது. கடுமையாக உழைப்பை செலுத்தணும். சும்மாலாம் உழைப்பெல்லாம் அது கடுமையாக பண்ணால் தான் அடிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவர் பெரிய ஆள். விஜய்லாம் நீங்கள் சாதாரணமாக இடப்பட முடியாது. விஜய்னா விஜயை சொல்லலை, அந்த பின்னாடி இருக்கிற அந்த ஆதரவு கூட்டங்கள் சொல்கிறேன். மற்றபடி பொதுவான பெண்கள் வாக்குகளோ பொதுவான வாக்காளர்களோ விஜய் கொஞ்சம் தப்பாக டிஎம்கே பாணியிலே சட்டம் ஒழுங்கை மெயின்டைன் பண்ணாமல் கட்சிக்காரங்க அட்ராசிட்டி லஞ்சம் முறைகேடுன்னு போச்சுன்னா பட்டுன்னு இறங்கிடும். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி நிறைய தகவல் பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.